என்ன மகளே, திவ்யா சாண்ட்ரா சண்டையை பொறுத்தவரை கன்னித்தீவு கதை மாதிரி நீண்டுகிட்டே போகுதே அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு இறங்கின முதல் ப்ரோமோலையுமே சாண்ட்ரா விக்ரம் கிட்ட திவ்யாவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பேசுறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது பிரஜின் விட்டு வெளியே போற வரைக்கும் திவ்யா, சாண்ட்ரா, பிரஜின் இந்த மூணு பேருமே ஓர் அணியா தான் கேம் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கு இடையில அப்படிங்கிற மாதிரி விக்ரம் கேட்கிறாரு. அதுக்கு அந்த இடத்துல சாண்ட்ரா விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது பிரஜின் உள்ள இருக்கிற வரைக்கும் திவ்யா பிரஜின் தான் ரொம்பவே க்ளோஸ் ஆயிருந்தா. ஆனா பிரஜின் வெளியே போறதுக்கு இவ தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு தாட் இருந்துச்சு. அதே மாதிரி தான் பிரஜின் வெளியே போன அன்னைக்கே என்கிட்ட திவ்யா ஒரு பெரிய பிரச்சனை உண்டு பண்றா. அதாவது என்னோட கபோர்ட்ல இருக்கிற உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துரு அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொன்னா. என்ன பொறுத்தவரை என்னால முடியாது, நான் காலையில எடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இருந்தாலும் திவ்யா புரிஞ்சிக்காம எனக்கு இப்பவுமே கபோர்டை கிளீன் பண்ணித்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. அப்படி இருக்கும்போது இவ உண்மையா பழகல, போலியா இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாம எனக்கும் திவ்யாவுக்கும் பிக் பாஸ் ஒரு தண்டனை எல்லாம் கொடுத்திருந்தாரு. அதாவது வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தாரு. நீ தானே அதை சூப்பர்வைஸ் எல்லாம் பண்ண. அன்னைக்கு திவ்யாவை பொறுத்தவரை எனக்கு தலைவலிக்கு செத்தே போயிருவேன், அந்த அளவு தலைவலிக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமா எல்லாம் கிரியேட் பண்ணல. என்ன பொறுத்தவரை அவளை நம்பி அவ கூட நின்னதுனால தான் என்னோட கேமே பாதிக்கப்பட்டிருக்குது. திவ்யாவை பொறுத்தவரை ரொம்பவே கேவலமா தான் கேம் ஆடிட்டு இருக்கா. அதே மாதிரி தான் இந்த வார வீக்கெண்ட்ல கூட திவ்யா ஒரு மாதிரி இன்டைரக்டா பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அதை லிவிங் ஏரியால அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீக்கெண்ட் எபிசோட பொறுத்தவரை எல்லாருமே எல்லார் மேலேயும் ஏதாவது ஒரு குறைகளை சொல்லதான் செய்வோம். என்ன பொறுத்தவரை திவ்யா இன்டைரக்டா பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த கருத்தை தான் நான் எடுத்து வச்சேன். இருந்தாலும் திவ்யா பொறுத்தவரை அதை எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கணும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல நான் சொல்றேன், பீரியட்ஸ் ஆயிடுச்சு, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மேல சொல்றேன். இருந்தாலும் அவளை பொறுத்தவரை இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணா. ஒரு பொண்ணுகிட்ட இப்படிலாம் நடந்துக்கலாமா? இதுக்கு மேல அவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா இந்த இடத்துல திவ்யாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா உன் பிரச்சனை? நேரடியா சண்டை போடு, இல்லைன்னா பேசாம எவிட் ஆகி வெளியே போயிரு. எதுக்கு ஊர்க்கிழவி மாதிரி உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா நேற்று ராத்திரி திவ்யாவுமே ஆதரி கிட்ட உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பாரு டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்கா. சாண்ட்ரா பொறுத்தவரை அவளுக்கும் எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாத்தையும் பாரு கிட்ட சொல்லியிருக்கா. ஆனா பாரு கிட்ட நான் கேட்டா பாரு என்கிட்ட சொல்ல மாட்டுக்கா. அவ என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. எனக்கு இதெல்லாம் ரொம்பவே வருத்தமா இருக்குது. அப்படி என்னதான் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஆதரி கிட்ட உட்காந்து திவ்யா புலம்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஆதரி ஒண்ணுதான் சொல்றாங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் செட் அப்படின்னா நீங்க உங்க கேம் பாருங்க, நீங்க எதுக்காக புலம்பிட்டு இருக்கீங்க? பாரு அவங்க சொன்னதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி சொன்னா அவதான தப்பா தெரியவா அப்படிங்கிற மாதிரி ஆதரை அட்வைஸ் பண்றாங்க. அந்த இடத்துல எஃப்ஜே வர்றாரு. எஃப்ஜே பொறுத்தவரை சாண்டா கிட்ட நான் பேசினேன், சாண்டாவை பொறுத்தவரை எனக்கும் திவ்யாவுக்கும் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி என்கிட்டயே சொன்னாங்க. இருந்தாலும் நேரடியா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நானும் சொன்னேன். இருந்தாலும் அந்த இடத்துல சாண்ட்ரா இல்ல, எனக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் விட்டுருங்க, கடந்து போயிருங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சாண்ட்ராவை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் தனியா ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு நம்ம எல்லாரையும் எதிர்த்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துட முடியாது. ஏனிலும் ஒரு டாஸ்க் வந்துச்சு அப்படின்னா எந்த டீம்லயுமே சாண்ட்ராவை எடுக்காம தனிமைப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா ஓட்டு இல்லாம சாண்ட்ரா வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் எல்லாம் போடுறாங்க. இதெல்லாமே நேற்று ராத்திரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த சாண்ட்ராவோட புலம்பலை பார்க்கும்போது நமக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஏமா இந்த பிரச்சனை ஒண்ணு முடிச்சு தொலை, இல்லைன்னா டைரக்டா போய் திவ்யா கிட்ட சண்டை போடு. அதை விட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பின்னாடி பேசுறது ரொம்பவே கேவலமா இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை திவ்யா, சாண்ட்ரா இந்த ரெண்டு பேர் பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.